ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி அப்பளம் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து சாதம் வரை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 5 நிமிஷமே அதிகம்னு தான் சொல்லலாம். இந்த கேரளா ஸ்பெஷல் ரெசிபி செய்கிறதுக்கு 4 அப்பளம் இருந்தாலும் போதும். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கடாய் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 4 அப்பளம் எடுத்துருக்கிறேன். அப்பளத்தை இந்த மாதிரி மடக்கி ஒடிச்சு எடுத்துருக்கிறேன். அப்போ நமக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே போதும், ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக அப்பளம் பொரிக்கிற மாதிரி தான். இந்த மாதிரி எல்லா அப்பளத்தையும் நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 கட் பண்ணி தான் ஃப்ரை பண்ணணும் இல்லை, பெரிய அப்பளமாவை கூட நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா அப்பளத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக அதே எண்ணெயில் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்க வேண்டாம். அதே எண்ணெயில் ஒரு 7லேருந்து ஒரு 8 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்க வேண்டாம், ஜஸ்ட் ஒருக்க அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே கூடவே சின்ன துண்டில் இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே காரத்துக்கு தக்கன வத்தல் வந்து சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 3 வந்து காஷ்மீரி வத்தல் வந்து சேர்த்துருக்கிறேன். இது ரொம்ப நமக்கு வந்து காரம் இருக்காது. அடுத்ததாக காரத்துக்கு வந்து 2 வத்தல் வந்து சேர்த்துருக்கிறேன். நார்மலாக உள்ள வத்தல் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்ததாக லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே அரைக்கப் அளவு வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கூட கூட்டி கூட சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து நல்லா வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அப்பளம், அது எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது போல் நிறைய சைட் டிஷ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். சேனலே விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்பளம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப அரைக்கக்கூடாது. பிளெண்ட் மோடில் ஒரு கப் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி அரைச்சா போதும். அப்போ தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதில் கொஞ்சம் இருந்தால் போதும். சாதத்தோடு விரசி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுவரை அப்பளம் வச்சு இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.